வணக்கம். புத்தர் எப்பவுமே அவங்க சீடர்களுக்கு ஒவ்வொரு கிராமமா அனுப்பி சொற்பொழிவு ஆற்ற சொல்வாரு அவரோட கொள்கைகளை. அந்த மாதிரி எல்லா சீடர்களுக்கும் அவர் வேலை கொடுக்கும்போது ஒரே ஒரு சீடர் கஷ்யபுக்கு மட்டும் எந்த கிராமம் சொல்லவே இல்லை. அவர் வந்து கேக்குறாரு, நான் எந்த கிராமத்துக்கு போட்டோம், நீயே தேர்வு செய்யின்னு சொன்னோடனே அந்த கஷ்யபு ஒரு கிராமத்தை சொல்றாரு. அந்த கிராமமா, மக்கள் எல்லாம் பயங்கர முரடர்கள் ஆச்சே, எப்படி சமாளிப்ப அப்படின்னோடனே, என்னால முடியும் சாமி அப்படின்னு சொன்னோடனே, நான் உனக்கு ஒரு 3 கேள்விகள் கேட்கிறேன், அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. முதல் கேள்வி என்னன்னா, அங்க மக்கள் உங்களை வரவேற்காம அவமானப்படுத்தினா என்ன செய்வீங்க அப்படின்னோடனே, என்னை அடிக்காம அவமானம் மட்டும்தானே படுத்தினாங்கன்னு சந்தோஷப்படுவேன். ஒருவேளை அடிச்சாங்கன்னா கொல்லாம விட்டாங்களேன்னு சந்தோஷப்படுவேன். ஒருவேளை கொன்னுட்டாங்கன்னா இந்த வாழ்க்கையில எந்த ஒரு துன்பமும் இல்லாம போய் சேர்ந்துருவேன் சுவாமி அப்படின்னு சொன்னோன்னே, இந்த தேர்வுல நீ வெற்றி பெற்றுட்ட, கண்டிப்பா நீ போலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதாவது இந்த கதையை எதுக்காக எடுத்துட்டு வரவங்கன்னா, வாழ்க்கையில எது நடந்தாலும் ஏத்துக்கணும்ன்ற பக்குவத்துல இருந்தோம்னா எப்பவுமே மன நிம்மதி கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு விஷயத்திலயும் இருக்க நல்ல விஷயத்த பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை அமைதியா இருக்கும். வாழ்க வளமுடன்.